எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நாம் நம்முடைய மார்க்கமாக இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. இஸ்லாம் அப்படின்னா என்ன? இஸ்லாம் என்றால் அடிபணிதல், அதாவது அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிபணிதல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிதல், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மட்டுமே பின்பற்றுவது. இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். அதன் அடிப்படையில் அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது அப்படிங்கிறது குர்ஆனுக்கு கீழ்ப்படிவது தான் அப்படிங்கிற ஒரு உண்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு தெரியாத ஒரு நிலையை தான் நாம் பார்க்குறோம். உலகத்தில் மார்க்க ஆதாரமாக மனிதர்கள் கொள்ள வேண்டிய அல்லாஹ்வுடைய செய்தி, மார்க்க ஆதாரமாக மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அல்லாஹ்வுடைய செய்தி அப்படிங்கிறது 6346 வசனங்களை கொண்ட குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன் அல்லாத மற்ற எந்த விஷயங்களையும் பின்பற்றும்படியாக எந்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடலை. உதாரணத்துக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய சோகால் முஸ்லிம்ஸ், தங்களை முஸ்லிம்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற மக்களிடத்தில் ஒரு பிரிவினிடத்தில் போய் நீங்கள் கேட்டால் மார்க்கத்துக்கான ஆதாரம் எது அப்படின்னு கேட்கும்போது அவர்களில் சிலர் சொல்லக்கூடிய பதில் குர்ஆன், ஹதீஸ், மதுஹபுகள் மற்றும் தரீகா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த பிரிவை சார்ந்த மக்கள் தரீகா தவறு அப்படிங்கிறத உணர்ந்து குர்ஆன், ஹதீஸ், மதுஹபுல் மட்டும்தான் மார்க்கம், காரணம் தரீகா என்பது தனிமனித வழிபாடு அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து இந்த ஒரு நிலைக்கு வராங்க. அதை தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் இமாம்களை பின்பற்றுவதும் தனிமனித வழிபாடு தானே அப்படிங்கிற ஒரு உண்மை நிலையை உணர்ந்து குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கத்திற்கான ஆதாரம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையிறாங்க. இப்படி குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கத்திற்கான ஆதாரம் அப்படின்னு அந்த நிலையை அடைகின்ற அந்த மனிதர்கள் அல்லது நம்முடைய அந்த சகோதர சகோதரிகள் அதையும் கடந்து இந்த ஹதீஸ்களுக்கும் மதுஹபுகளுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு? இமாம்களின் பெயரால இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகளான மதுஹபுகளை நாம எப்படி பின்பற்றக்கூடாதோ அதே மாதிரி பெயர் மட்டுமே மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களை, அந்த விஷயங்கள் இமாம்களின் பெயரால் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள், இந்த விஷயங்கள் முஹம்மது நபியின் பெயரால் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் என்பதை உணர்ந்து அதுக்கு மேலே உள்ள குர்ஆன் மட்டுங்கிற நிலைக்கு இவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்க, தாங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை குறித்து ஏன் அவங்க சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நம்முடைய நோக்கமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை இதுபோன்று சிந்தனை செய்யும்படி தூண்ட வேண்டும். அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மார்க்கத்திற்கான ஆதாரங்கள் எந்த அளவுக்கு முரண்பாடுகள் உடையதாக இருக்கு, மனித இனத்தை வரம்பு மீறும்படி எவ்வளவு தூண்டுது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். காரணம் என்னன்னா, எல்லா தரப்பு மக்களும் மார்க்கத்திற்கான ஆதாரம் எதுன்னு கேட்கும்போது முதலில் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆன் தான். குர்ஆன், ஹதீஸ், மதுஹபு, தரீகா, குர்ஆன், ஹதீஸ், மதுஹபு, குர்ஆன், ஹதீஸ், இப்படி தங்களுடைய மார்க்கத்திற்கான ஆதாரமாக அவர்கள் சொல்லுகின்ற அந்த முதல் வார்த்தையான குர்ஆன், குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். நம்மளுடைய வேண்டுகோள், நாம் அவங்கள்ட்ட வைக்கக்கூடிய அந்த ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா, தயவு செய்து அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வேதமாகிய மனித இனம் முழுவதற்குமான கலப்படமற்ற கடவுளின் செய்தியாகிய அந்த குர்ஆனை நீங்க ஆராய்ந்து பாருங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க முதல்ல பாருங்க. பார்த்துட்டு ஒருவேளை அந்த குர்ஆனில ஹதீஸ்களை பின்பற்றும்படியாகவோ மதுஹபுகளை பின்பற்றும்படியாகவோ அல்லது இன்ன பிற விஷயங்களை பின்பற்றும்படியாகவோ ஏதேனும் ஒரு குறிப்போ அல்லது கட்டளையோ இருக்குமே ஆனால் அதை நீங்க தெரியப்படுத்துங்க. நாங்களும் அதை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை இங்க நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்களை பொறுத்த மட்டில நாங்கள் குர்ஆனை மட்டுமே மார்க்கத்திற்கான ஆதாரமாக பின்பற்றுகின்றவர்கள். நிச்சயமாக நாங்கள் காதியானிகளும் கிடையாது. இதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறோம். காதியானிகள் வேற, நாங்க வேற. நாங்கள் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்திற்கான
அல்லது வாழ்க்கை திட்டத்திற்கான ஆதாரம் அப்படின்னு மக்களிடத்திலே எடுத்து சொல்ல விரும்புகின்ற ஒரு பிரிவினர், மேலும் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்திற்கான ஆதாரம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்ட ஒரு பிரிவினர்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல. எந்த குர்ஆன் முஹம்மது நபியின் வாய் வழியாக வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, நமக்கு என்ன விளங்குதுண்டா, முஹம்மது நபியும் குர்ஆனை மட்டுமே மார்க்க ஆதாரமாக பின்பற்றும்படியாக மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வருது. எந்த இடத்திலும் குர்ஆனை தவிர பிறிதொரு விஷயத்தை மார்க்க ஆதாரமாக கொள்ளும்படி மனிதர்களுக்கு முஹம்மது நபி ஏவல, கட்டளையிடல். குர்ஆனில அத்தியாயம் 10 வசனம் 15 முஹம்மது நபி சொல்றாங்க, என் மீது வகியாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையுமே நான் பின்பற்றக்கூடியவர் அல்லன்னு சொல்லிட்டு 6:19 இந்த குர்ஆன் எனக்கு வகியாக அருளப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லி அல்லாஹ்வை சாட்சி வச்சு சொல்றாங்க. ஆக முஹம்மது நபிக்கு மார்க்கமாக அல்லாஹ் விதிச்சது, முஹம்மது நபி தன்னுடைய வாழ்க்கையிலே மார்க்கமாக பின்பற்றியது, தான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் தன்னுடைய மறைவுக்கு பின்னால வருகின்ற மனித இனம் முழுவதற்கும் மார்க்கத்திற்கான ஆதாரமாக முஹம்மது நபி விட்டு சென்றது குர்ஆன் ஒன்றே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. இதை குறித்து நாம தொடர்ந்து பார்ப்போம். இஸ்லாம் என்றால் என்ன, குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து என்ன, இஸ்லாத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்துல என்ன சொல்றாங்க. குர்ஆனின் அத்தியாயம் 27 வசனம் 78. இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபி தான் இஸ்லாத்தின் ஆரம்ப தூதர் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய இஸ்லாமானது முஹம்மது நபியை கண்டுபிடித்து மக்களிடத்திலே சேர்த்த ஒரு மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கத்திற்கான தந்தையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியை தான் சொல்றாங்க. இன்றைக்கு இஸ்லாத்தின் வணக்க வழிபாட்டு முறைகளான தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் போன்ற அனைத்து வழிபாட்டு முறைகளும் இப்ராஹிம் நபிக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வை வழிபடுகின்ற வழிபாட்டு முறைகளை தனக்கு கற்றுத்தரும்படி அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி பிரார்த்தனை செய்து அதனை பெற்றார் இப்ராஹிம் சொல்லி குர்ஆன் நமக்கு சொல்லுது. 22:78 அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, நீங்கள் அல்லாஹ்வுக்காக பாடுபட வேண்டியவாறு அவருக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். அல்லாஹ்வுக்காக எப்படி பாடுபடணுமோ அப்படி நீங்க பாடுபடணும். அவர் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். மேலும் உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கமாகிய உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதில் உங்கள் மீது எந்த சிரமத்தையும் அவர் ஏற்படுத்தவில்லை. அவர்தான் உங்களுக்கு அடிபணிந்தோர், அதாவது முஸ்லிம்கள் என்று பெயரிட்டார். இவ்விதமாக தூதர் உங்களுக்கிடையில் ஒரு சாட்சியாக பணியாற்றிட வேண்டும். மேலும் நீங்கள் மக்களுக்கிடையிலே சாட்சிகளாக பணியாற்றிட வேண்டும். ஆகையால் நீங்கள் தொடர்பு தொழுகைகளை, சலாத்தை கடைபிடிக்கவும், மேலும் கடமையான தர்மமாகிய ஜகாத்தை கொடுத்து வரவும், மேலும் கடவுளை பலமாக பற்றி கொள்ளவும் வேண்டும். அவர்தான் உங்கள் இரட்சகர், மிகச்சிறந்த இரட்சகர், மேலும் மிகச்சிறந்த ஆதரவாளர்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் தன்னை பலமா பற்றி கொள்ளும்படியாக நமக்கு கட்டளையிடுறாங்க. அல்லாஹ்வை நீங்கள் பலமாக பற்றி கொள்ள வேண்டும். குர்ஆன்ல இன்னொரு வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்கின்ற கயிற்றை பலமாக பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கிடையிலே பிரிந்து விடாதீர்கள். கடவுளை பற்றி கொள்வது அல்லது அல்லாஹ்வை பற்றி கொள்வது என்பதற்குண்டான பரிபூர்ணமான சரியான பொருள் என்னன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாகிய, அல்லாஹ்வுடைய செய்திகளாகிய, அல்லாஹ்வுடைய உபதேசங்களாகிய அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைகளாகிய குர்ஆனை மட்டுமே நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எதை செய்யும்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாக நமக்கு கட்டளையிடுகின்றாரோ அதை மட்டுமே நாம் செயல்படுத்த வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நம்மை தடுக்கின்றாரோ அதை நாம் செய்யக்கூடாது. இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லணும். எங்களுடைய பேச்சுக்களிலே அல்லாஹ்வை குறிப்பிடும் போது அவர் இவர் அல்லது அவர்கள் இவர்கள் என்று நாங்கள் பயன்படுத்துறதை நீங்க கவனிக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியது. கண்ணியத்தை விரும்புவோர் அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள், கண்ணியம் அனைத்தும் கடவுளுக்கு உரியது. அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு கடவுள், இது எல்லாருக்குமே தெரியும். ஆங்கிலத்தில் காட். இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு இணங்க கண்ணியம் என்பது தமிழை பொறுத்த மட்டிலே அவன் இவன் என்ற ஏக வசனங்களை பயன்படுத்துவதில் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதரை அவன் இவன் என்ற ஏக வசனத்தில் நாம் அழைப்போமேயானால் அந்த மனிதருடைய கண்ணியத்தை நாம் குறைத்து விட்டோம்.
அவ்வாறு குறிப்பிடாமல் நிச்சயமாக நாம் கடவுளை குறிப்பிடும் போது அவருக்கு கண்ணியம் செலுத்தும் முகமாக அவர் இவர் என்றோ அல்லது அவர்கள் இவர்கள் என்றோ தான் குறிப்பிட வேண்டும். இது குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய கட்டளை. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, 3வது அத்தியாயத்தின் 67வது வசனம். இப்ராஹிம் நபி என்பவர் யார் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்ராஹிம் யூதராகவோ அன்றி கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. இப்ராஹிம் நபி யூதரும் கிடையாது, கிறிஸ்தவரும் கிடையாது. காரணம், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முந்தியவராக இப்ராஹிம் நபி இருந்தாங்க. அவர் ஒரு அடிபணிந்த ஏகத்துவவாதியாக இருந்தார். அல்லாஹ்வுக்கு மட்டும் கீழ்ப்படிந்த, கடவுளுக்கு மட்டும் கீழ்ப்படிந்த ஒரு ஏகத்துவவாதியாக, ஒரு தௌஹீத்வாதியாக அவர் இருந்தார்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அவர் ஒருபோதும் இணை தெய்வ வழிபாடு செய்பவராக இருந்ததே இல்லை. இப்ராஹிம் நபி ஷிர்க் வைத்து வழிபடக்கூடியவராக இருந்ததே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நமக்கு அல்லாஹ் இருக்கக்கூடிய கட்டளை. அது மட்டும் இல்லாம 3வது அத்தியாயத்தின் 68வது வசனம், தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் இடத்தில் மிகவும் மதிப்பிற்குரியவர்கள். இப்ராஹிம் இடத்திலே அதிகம் மதிப்பிற்குரியவர்கள் யார் என்றால் அவரை பின்பற்றுபவரும் மேலும் இந்த முஹம்மது நபியும் நம்பிக்கை கொண்டவருமே ஆவர். அல்லாஹ் தான் நம்பிக்கையாளர்களின் இரட்சகராகவும் எஜமானராகவும் இருக்கின்றார் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஏன் இது அல்லாஹ் சொல்றாங்கன்னா, முஹம்மது நபியை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது, முஹம்மதே நீர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வஹி அறிவிக்கவில்லையா? அல்லாஹ் முஹம்மது நபிக்கு இட்ட கட்டளைகளில் ஒன்றாக இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வஹி அறிவித்திருக்கின்றோம்னு சொல்றாங்க. வஹிண்டா உள்ளுணர்வு, ரெவலேஷன். நாம் உமக்கு வஹி அறிவித்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம 16வது அத்தியாயத்தின் 123வது வசனத்துல, பின்னர் நாம் முஹம்மதே உமக்கு ஏகத்துவவாதியான தௌஹீத்வாதியான இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றும்படி உள்ளுணர்வு ஊட்டினோம். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றும்படி உமக்கு நாம் வஹி அறிவித்தோம் அல்லாஹ் சொல்றாங்க. அவர் ஒருபோதும் இணை தெய்வங்களை வழிபட்டவராக இருந்ததே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியை குறித்து தொடர்ந்து இந்த வசனத்துல நமக்கு சொல்றாங்க. ஆகையினால மனிதர்களாகிய நாம், குறிப்பா முஸ்லிம்களாகிய நாம் தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய, தெல்ல தெளிவாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, முஹம்மது நபி இப்ராஹிம் நபியை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். முஹம்மது நபி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் முஹம்மது நபி பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முஹம்மது நபிக்கு கட்டளையிட்டதாக குர்ஆன் சொல்லு. அது மட்டும் இல்லாம மனித இனம் முழுவதும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. தன்னைத்தானே மூடனாக்கி கொள்பவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர் யார்? அல்லாஹ் கேட்கிறாங்க குர்ஆன்ல. இஸ்லாத்தின் அனைத்து வழிபாட்டு முறைகள், செயல்முறைகளையும் இப்ராஹிம் நபி தான் மனிதர்களுக்கு ஒப்படைத்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 2வது அத்தியாயத்தில் 127வது வசனம், கௌபாவை உயர்த்தியவாறு இப்ராஹிம் இஸ்மாயிலுடன் சேர்ந்து, தன்னுடைய மகனாகிய இஸ்மாயிலுடன் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யறாங்க. எங்கள் இரட்சகரே, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. ரப்பனா, எங்கள் இரட்சகரே, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. நீர் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றீர். தன்னுடைய இரட்சகரிடத்திலே இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. கஅபாவை உயர்த்திய போது தன்னுடைய மகனோடு சேர்ந்து இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்யறாங்க. எங்கள் இரட்சகரே, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. நீர் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றீர். 2:128 தொடர்ந்து அடுத்த வசனம், எங்கள் இரட்சகரே, உம்மிடம் அடிபணிந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. உங்களிடம் அடிபணிந்தவர்கள், அதாவது முஸ்லீம்களாக எங்களை ஆக்குவீராக. முஸ்லீம்கள், முஸ்லீம் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு அடிபணிந்தவர். அடிபணிந்தவர் என்பதற்குண்டான முழுமையான அர்த்தம் கடவுளுக்கு மட்டும் அடிபணிவது. அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் மார்க்கத்தின் அடிப்படையில அடிபணியாது இருப்பதுதான் அடிபணிந்தவர் என்பதற்குண்டான அளவுகோல், அடையாளம். ஆக கடவுளுக்கு மட்டும் அடிபணிந்தவர் தான் முஸ்லீம். உம்மிடம் அடிபணிந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் எங்களுடைய சந்ததியினரில் இருந்து உமக்கு அடிபணிந்தவர்கள் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. அப்பவே பிரார்த்தனை செய்யறார். எங்களுடைய சந்ததியில முஸ்லிம்கள் இருக்கும்படி நீங்க செய்யுங்க. உங்களுக்கு மட்டுமே அடிபணிந்தவர்களாக எங்களுடைய சமூகம் இருக்கும்படி செய்வீராக சொல்லி அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்யறாங்க. தொடர்ந்து எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. உங்களை எப்படி வழிபாடு செய்யணும், உங்களை எப்படி நாங்க வழிபடணும் அப்படிங்கிற அந்த மெத்தட், அந்த முறை, அந்த செயல்முறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக சொல்லி இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததாக குர்ஆன் நமக்கு சொல்லு. மேலும் எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றீர்.
இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இலக்கு, குறிக்கோள், நோக்கம்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், மீட்சி. இந்த பூமியில நாம நெடுங்காலம் வாழ முடியாது. இது நிரந்தரமான உலகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இட்ஸ் a temporary illusion னு சொல்றாங்க. இது ஒரு தற்காலிக மாய, vanishing entity human being னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. திடீரென்று மறைந்து போகக்கூடிய பொருள் தான் மனிதன். இந்த உலகம் நிரந்தரமாக யாருக்குமே இருக்காது. நிச்சயமாக மனிதர்கள் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், மரணம் என்பது வாழ்க்கையின் சத்தியமாக இருக்கின்றது. டெத் இஸ் த ட்ரூத் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் சத்தியம் எதுன்னு சொன்னா மரணம் தான். நிச்சயமாக நாம் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது என்னைக்காவது மனுஷன் நினைச்சு பார்க்கறானா? அல்லாஹ் கேட்கிறாங்க குர்ஆன். தான் ஒன்றுமே இல்லாமல் சென்று விடுவோம், ஒண்ணுமில்லாம போயிடுவோம் நாமன்னு சொல்லி என்னைக்காவது மனுஷன் நினைக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறாங்க. ஆக இந்த 2வது அத்தியாயத்தின் 228வது வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், மார்க்க வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் இப்ராஹிம் நபி தன்னுடைய இரட்சகரிடமிருந்து பெற்றார். அந்த வழிபாட்டு முறைகளை செயல்படுத்துவோராக இப்ராஹிம் நபி இருந்தார். அந்த வழிபாட்டு முறைகளை செயல்படுத்துபவர்களாக இப்ராஹிம் நபிக்கு பின்னால வந்த நபிமார்கள், தூதர்கள் அனைவரும், குறிப்பாக முகமது நபியும் அந்த வழிபாட்டு முறைகளை செயல்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்தார். அப்படிங்கிறத நாம மறந்துடவே கூடாது. ஆகையினால த ஃபாதர் ஆஃப் இஸ்லாம் அல்லது த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் இப்ராஹிம் நபி தானே தவிர முகமது நபி கிடையாது. இப்ராஹிம் நபி தான் இஸ்லாத்தின் தந்தை. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவராகத்தான் முகமது நபி இருந்தார். இதை நாம மறந்துடவே கூடாது, நினைவில் கொள்ளணும். 33வது அத்தியாயத்தின் 40வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் எந்த ஆணிற்கும் முகமது தந்தையாக இருக்கவில்லை. இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம்டா, இன்றைக்கு குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்களை மார்க்கமாக கொண்டிருக்கக்கூடிய, குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்களும் மார்க்கத்திற்கான ஆதாரம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன விளக்கம், ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு நாங்க சொல்றோம். உதாரணத்துக்கு, முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் குர்ஆனோடு கூட ஹதீஸை மார்க்கத்திற்கான ஆதாரம் நம்புறாங்க. இந்த ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். காரணம், நாங்களும் ஒரு காலத்தில் ஹதீஸை பின்பற்றியவர்கள் தான், நாங்களும் ஒரு காலத்தில் மதுஹபை பின்பற்றியவர்கள் தான், மற்ற விஷயங்களை மார்க்கத்தின் ஆதாரமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் நாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான ஆதாரம் இல்லை என்பதை அடையாளம் கண்டு அவற்றை ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிற சத்தியத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கிருபை செஞ்சிருக்காங்க. இது போன்ற கிருபை நீங்களும் பெறணும், இது போன்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் வரணும். நீங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக, பரிசுத்தமாக பின்பற்றி இவ்வுலகிலும் மறு உலகிலும் மகத்தான வெற்றியை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதற்கான எங்களுடைய அடிப்படை நோக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதற்கான நோக்கம் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து நினைவில் கொள்ளுங்க. 33:40, உங்களில் எந்த ஆணிற்கு முகமது தந்தையாக இருந்ததில்லை, அவர் அல்லாஹ்வுடைய தூதராகவும் மேலும் நபிமார்களில் இறுதியானவராகவும் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒருத்தராக, ஆனா நபிமார்கள் இறுதியானவராக இருந்தார் என்று தூதர்களில் அவர் இறுதியானவர் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. நிச்சயமாக முகமது நபிக்கு பின்னால ஒரு தூதருடைய வருகை குறித்து குர்ஆன் சொல்லுது. இறுதி நபி முகமது நபி, அவங்களுக்கு பின்னால ஒரு தூதருடைய வருகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. கடவுள் அனைத்து பொருட்களையும் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பொருட்களையும் முற்றிலும் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து 6:19, இந்த வசனத்தின் அடிப்படை கருத்து என்ன, இந்த வசனம் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம் என்ன, இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். காரணம், உங்களுக்கு பார்வை புலனையும் செவி புலனையும் அறிவு திறனை நான் கொடுத்திருக்கேன் அல்லாஹ் சொல்றாங்க. உங்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறேன், காதுகளை கொடுத்திருக்கிறேன், மூளைகளை கொடுத்திருக்கிறேன், இவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தங்கிறதுக்கு உண்டான காரணத்தை சொல்றாங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்கும் சரிபார்ப்பதற்குமே. இது எல்லாத்தையும் கொண்டு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி சீர்தூக்கி ஒரு விஷயத்தை பார்த்து சிந்திச்சு அதன் அடிப்படையில சரிபார்க்கணும். எது சரியோ அதை செயல்படுத்தணும், எது தவறோ அதை நம்ம விட்டுறணும். அல்லாஹ்வுடைய கட்டளை இது. உங்களுக்கு அறிவுத்திறன் கொடுக்கப்பட்டிருப்பதன் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்கும் சரிபார்ப்பதற்குமே. இவற்றின் பயன்பாடுகள் குறித்து நாளைக்கு மறு உலகத்தை நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. கண்களை பயன்படுத்தியது குறித்து அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. காதுகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. மூளையை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க.
நிச்சயமா கேள்வி கேட்பாங்க. இது நடந்தே தீரும். ஆக இந்த 6:19 முகமது நபி சொல்றாங்க, இந்த குர்ஆன் முகமது நபியின் வாய் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. குர்ஆன் அல்லாத மற்ற எந்த விஷயங்களுமே முகமது நபியின் வாய் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது அல்ல. எல்லாமே முகமது நபியின் பேரால கற்பனையாகவும் யூகமாகவும் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் அப்படிங்கிறத நாம மறந்துடவே கூடாது. அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எப்படி குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்கள், குறிப்பாக ஹதீஸ்கள் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணா இருக்கு, எப்படி அறிவியல் பூர்வமான உண்மைகளுக்கு மாற்றமாக இருக்கு, எப்படி அறிவுக்கு பொருத்தம் இல்லாம இருக்குங்கிறத நாம தொடர்ந்து பார்ப்போம். இப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்னண்டா, முகமது நபி சொல்றாங்க, யாருடைய சாட்சியம் மிகவும் பெரியது, சாட்சியத்திலே மிகவும் பெரியது எது என கேட்பீராக. சாட்சின்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் பார்ப்பவர். இப்படிப்பட்ட சாட்சியாளர்களிலே மிகவும் பெரியவர், மிகச் சிறந்தது எது என்று கேட்பீராக. அல்லாஹ்வுடைய சாட்சி தான் மிகப்பெரிய சாட்சி என்று கூறுவீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சாட்சிக்கு அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி சொல்லக்கூடிய கருத்து இதுதான். இந்த குர்ஆன், நல்லா கவனம் வச்சுக்கிறங்க, இந்த குர்ஆன் உங்களுக்கும் மேலும் யாரையெல்லாம் சென்றடைகின்றதோ அவர்களுக்கும் உபதேசிப்பதற்காக, மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக, வாழ்க்கை திட்டத்தை உபதேசிப்பதற்காக, நன்னெறியை போதிப்பதற்காக உள்ளுணர்வு மூலம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது, வஹி மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்றார். இந்த குர்ஆன் உங்களுக்கும் எவர்களெல்லாம் சென்றடைகின்றதோ அவர்களுக்கும் மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக வஹி மூலமாக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் இடையிலே அல்லாஹ் சாட்சியாளராக இருக்கின்றார். எதுக்காக இந்த குர்ஆன் எனக்கு வஹியாக அருளப்பட்டிருக்கு? உங்களுக்கும் எவர்களெல்லாம் சென்றடைகின்றதோ. முஹம்மது நபி மரணம் அடைஞ்சு 1400 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நாம குர்ஆனை படிக்கிறோம். அப்போ குர்ஆன் நம்மை வந்து அடைந்திருக்கின்றது. நமக்கு மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கை திட்டத்தை நமக்கு போதிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னால முஹம்மது நபி மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட குர்ஆனை நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய குர்ஆனுக்கு முஹம்மது நபி காரணம் இல்லை. முஹம்மது நபியின் காரணமாக நம்ம குர்ஆனை படிக்கிறோம். நாம் குர்ஆனை படிப்பதற்கும், நாம் குர்ஆனை மக்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் தான் காரணம். ஆக முஹம்மது நபி வாய் வழியாக அல்லாஹ் சொன்ன கருத்து இதுதான். உண்மையில் அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இருப்பதாக, கடவுளை தவிர வேறு கடவுள்கள் இருப்பதாக நீங்கள் சாட்சி கூறுகின்றீர்கள். நீங்கள் கூறுவது போல் நான் சாட்சி கூற மாட்டேன். முஹம்மது நபி சொல்லக்கூடிய சாட்சி எதுங்கிறத 3:18 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அறிவுடையவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் சாட்சி சொல்றாங்க. நிச்சயமாக முஹம்மது நபி ஒரு அறிவாளிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. முஹம்மது நபி நிச்சயமாக அறிவாளிகள்ல ஒருத்தர். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அறிவுடையவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் சாட்சி சொல்றாங்க. அப்போ முஹம்மது நபியும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சாட்சி சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற சாட்சி முஹம்மது நபி சொன்னதும் இல்லை, மக்கள் சொல்லும்படியாக முஹம்மது நபி கட்டளையிட்டதும் இல்லை. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் உண்மை. அல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் சாட்சி. அதைத்தான் முஹம்மது நபி சொன்னாங்க. ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய மக்களே ஹதீஸ்களில் பெரும்பாலான விஷயங்களை பின்பற்ற தவறுபவர்களாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஆயிஷாட்ட போய் கேட்கிறாங்களாம், முஹம்மது நபியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இது என்ன கேள்வி? முஹம்மது நபியோட வாழ்க்கை முழு குர்ஆனாக இருந்தது. முழு குர்ஆனாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட முஹம்மது நபி தனக்கு பின்னால வரக்கூடிய மனித இனத்திற்கு குர்ஆனையும் குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்களையும் மார்க்க ஆதாரமாக எப்படி விட்டுட்டு போயிருப்பாங்க? இது குர்ஆனுக்கு மாற்றமான செயல். காரணம் அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, நீங்க செய்யாததை அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க, அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் அருவருக்கத்தக்க செயலாக இருக்கின்றது. அப்ப யார் வாய் மூலமாக இந்த குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த முஹம்மது நபி எப்படி குர்ஆனுக்கு மாற்றமா நடந்திருப்பாங்க? நிச்சயமாக இந்த ஹதீஸ் முஹம்மது நபியின் மீது அவதூறு சொல்பவர்களாக இருக்கின்றன அப்படிங்கறத சிந்திச்சாலே நம்ம உணர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து, நீங்கள் கூறுவது போல் நான் சாட்சி கூற மாட்டேன், ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கின்றார், மேலும் நான் உங்களுடைய இணை தெய்வ வழிபாட்டை கைவிட்டு விட்டேன் என்று கூறுவீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை இதை முஹம்மது நபி நமக்கு சொல்றாங்க. தொடர்ந்து குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆனில சூரா 6:38, இந்த புத்தகத்தில் நாம் எதையுமே விட்டுவிடவில்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த புத்தகத்திலே நாம் எதையுமே விட்டுலன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அடுத்து 6:114 அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்க. குர்ஆன் முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இந்த புத்தகம் முற்றிலும் விவரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படிங்கிறது 6:114 நமக்கு சொல்லுது. அவர்
அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புத்தகத்தை முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக வெளிப்படுத்தி இருக்கும் போது அல்லாஹ்வை தவிர வேறொன்றை சட்ட ஆதாரமாக நான் தேடுவேனா? முகமது நபி வாய் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக, முழுவதும் விளக்கப்பட்டதாக இந்த புத்தகத்தை, இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தி இருக்கும் போது அல்லாஹ்வை தவிர வேறொன்றை சட்ட ஆதாரமாக நான் தேடுவேனா? அல்லாஹ்வை பின்பற்றுவது என்பதற்குண்டான அளவுகோல், அல்லாஹ்வை பின்பற்றுவது என்பதற்குண்டான அர்த்தமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாகிய குர்ஆனை மட்டும் பின்பற்றுவது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாகிய குர்ஆனை பின்பற்றுவது. குர்ஆனை பின்பற்றுவது அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் குர்ஆன் அல்லாத வேறு எந்த விஷயங்களையும் மார்க்க ஆதாரமாக பின்பற்றாது இருப்பது. இதுதான் குர்ஆனை பின்பற்றுவதற்கு உண்டான அளவுகோல். இதை நம்ம தெள்ள தெளிவா உணர்ந்துக்கிறோம். இது குறித்த மற்ற விஷயங்களை அல்லாஹ் நாடினா நாம் அடுத்த பகுதிகளில் பார்ப்போம். எல்லா புகழும் எல்லா மகத்துவமும் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற நம்முடைய இரட்சகராகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.